தேமுதிக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷும் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரனும் விருப்ப மனு வாங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேமுதிக சார்பில் நேற்று முதல் விருப்ப மனு விநியோகம் நடைபெற்று வருகிறது. இன்று விருப்ப மனு விநியோகம் பெறுவதற்கு கடைசி நாள். இந்த சூழ்நிலையிலே தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன், அதே போல அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியான எல்.கே. சுதீஷ் ஆகியோரும் விருப்ப மனு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை தவிர அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அழகாபுரம் மோகன்ராஜ், அதே போல இளங்கோவன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள், பல மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் என பலரும் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை அக்கட்சி சார்பில் விருப்ப மனுக்கள் பெற நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அவர்கள் தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில் அதிமுக தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இன்று மாலை கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் விருப்ப மனுக்களை பெற்று வரக்கூடிய அந்த பணியும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்தவரையில் விஜயகாந்த் மகன் விருதுநகர் தொகுதியிலே போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுதீஷ் அவர்கள் பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை அவர் போட்டியிட்டால் கள்ளக்குறிச்சி தொகுதியில் களமிறங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவேதான் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட அதிமுக அந்த முதற்கட்ட பட்டியலில் கூட விருதுநகர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கு பெயர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. காரணம், அந்த தொகுதிகள் தேமுதிக கூட்டணி உறுதியானால் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருச்சி உள்ளிட்ட சில தொகுதிகளும் தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் கொடுக்கப்படும் என்று தெரிய வருகின்றது. எனவே இந்த நிலையில் அதிமுக ஒருபுறம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தேமுதிக தங்களுடைய கட்சியினுடைய விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.